வணக்கம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித் குமார். அவருடைய அணியான பாஸ்கோட்டினின் அஜித் குமார் ரேசிங் 991வது பிரிவில் 3வது இடத்தை பிடித்தது. அதே நேரத்தில் அவர் GT4 பிரிவில் ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் அங்கீகாரத்தையும் பெற்றார். தனது ரசிகர்களின் மகிழ்ச்சிக்கு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித் குமார் 24H துபாய் 2025 NT பந்தயத்தில் வெற்றிப்பட்டு சிறந்த வண்ணங்களுடன் வெளிப்படுகிறார். இந்த வெற்றி பயிற்சியின் போது அவர் சமீபத்தில் விபத்தை சந்தித்ததை தொடர்ந்து அஜித் குமாருக்கும் அவர்கள் ரசிகர்களுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க யூகமாக அமைகிறது. தமிழ் சினிமா ஸ்டாரின் அஜித் குமாரின் அணியான பாஸ்கோட்டினின் அஜித் ரேசிங் 991வது பிரிவில் 3வது இடத்தை பிடித்ததாக அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டார். ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பமாக நடிகர் GT4 பிரிவில் ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் அங்கீகாரத்தையும் பெற்றார். பிரேக் செயலிழப்பால் ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு என்னை ஒரு குறிப்பிடத்தக்க மீள் வருகை என்று சந்திரா மேலும் கூறினார். அஜித்துடன் அரங்கில் இருந்த நடிகர் மாதவன் தனது நண்பரின் சிறந்த வெற்றியை பற்றி சமூக ஊடகங்களில் பெருமையிடம் தெரிவித்தார். ரொம்ப பெருமை, என்ன ஒரு மனிதர், ஒரே ஒரு மனிதர் அஜித் குமார் என்று அவர் மற்றும் அஜித் இந்திய கொடி ஏந்திருக்கும் ஒரு கிளிப்பை வெளியிட்டார். இயக்குனர் ஆதிக்கு ரவிச்சந்திரன் அஜித் தனது கோப்பையை பெறும் வீடியோவையும் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். நீங்கள் இந்தியாவை பெருமைப்படுத்தினீர்கள், நாங்கள் உங்களை மிகவும் நேசிக்கிறோம், நாங்கள் அனைவரும் உங்களை நினைத்து பெருமைப்படுகிறோம் சார் என்று தெரிவித்துள்ளார். பந்தயம் தொடங்கியிருந்து எக்ஸ் தளத்தில் அஜித் தனது குடும்பத்தினர் மற்றும் சக வீரர்களுடன் அனைவரும் புன்னகையுடன் கொண்டாடும் படங்கள் மற்றும் வீடியோக்கள் நிறைந்துள்ளன. அஜித்தின் மனைவி சாலினி மற்றும் அவரது குழந்தைகள் அனைஸ்கா மற்றும் ஆத்விக் ஆகியோரும் அந்த இடத்தில் உள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு அஜித் ஒரு கார் விபத்தில் சிக்கியதை காட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது. அந்த கிளிப்பில் வேகமாக வந்த ஒரு கார் பந்தய பாதையின் பக்கவாட்டு பாதுகாப்பு தடுப்பில் மோதி சுழன்று நின்றது. இருப்பினும் நடிகர் அஜித் இதில் காயமின்றி தப்பி வெளியே வந்தார். இந்த விபத்தை தொடர்ந்து வரவிருக்கும் துபாய் 24H தொடரில் அஜித் குமார் ரேசிங்கிற்காக வாகனம் ஓட்டுவதிலிருந்து பின்வாங்க ஒரு கடினமான ஆனால் தன்னலமற்ற முடிவை அஜித் எடுத்ததாக விளக்கி குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இருப்பினும் அணி மேலும் கூறியது, ஒரு தனித்தன்மையுடன் மற்றும் துணிச்சலான நடவடிக்கையில் அவர் போர்சே 992 கப் காரில் N901 பாஸ்கோட்டனின் அஜித் குமார் ரேசிங்கின் உரிமையாளராக இரட்டை போட்டியில் செயல்படுவார். அதே நேரத்தில் போர்சே கேமன் GT4 N414 ரசூன் அஜித் குமார் ரேசிங்கின் ஓட்டுநராக போட்டியிடுவார் என தெரிவித்தார். 24H கார் ரேசின் 991 பிரிவில் அஜித் குமார் மற்றும் அவர் குழுவினர் 3வது இடத்தை பிடித்துள்ள அஜித்துக்கு துணை முதல்வரும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் துபாய் 24H கார் ரேசின் 991 பிரிவில் அஜித் குமார் மற்றும் அவரது குழுவினர் 3வது இடத்தை பெற்றுள்ளனர் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அஜித் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பிரபலங்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அத்தனை பேரும் அஜித்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அவருக்கு வாழ்த்துக்கள் குவிய துவங்கியுள்ளது.